ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல ராமர் ஸ்கந்தோத்பத்தி குமார சம்பவத்தை பத்தி கேட்டார். கங்காவதரணத்தை பத்தியும் கேட்டார். கங்கை எப்படி தோன்றினாள்? இந்த கங்கையை பத்தி சொல்லும் போது 3 பிரமாணங்கள் இருக்கு. பகீரதன் பிரார்த்தித்தான், அப்பா எனக்கு கங்கை வர வேண்டும், என் முன்னோர்களுக்கு பிராயஷ்சித்தமாக வர வேண்டும். அப்ப கங்கையை தாங்கிறதுக்கு யாரால முடியுங்கிறச்ச சிவபெருமானுடைய அந்த கீர்த்தியால் தான், அவருடைய ஜட்டையால் தான் கங்கையை தாங்க முடியும். அப்ப கங்கா இங்கேருந்து வரணுமே, அது எங்கேந்து வரணும்ங்கிறச்ச சொல்லும் போது பெருமாள் வாமனனாக வந்து திரிவிக்ரமனாக உலகை அளக்கும் போது அவருடைய இடது கால் லெஃப்ட் லெக் மேல போச்சான். அப்பதான் பிரம்மா சரஸ்வதி எல்லாம் சத்தியலோகத்துல உட்கார்ந்து இருக்கா. சரஸ்வதி வீணை வாசிக்கிறது நிறுத்திவிட்டா. சுவாமி எட்டி பாருங்கண்ணா. இவர் எதழ பிடிச்சுன்னு எட்டி பார்த்தா பெருமாளுடைய திருவடி மேல வந்துட்டே இருக்கு. இது யாருதுன்னு கேட்டார் பிரம்மா. இது என் மாமனாரோடதுன்னா. ஏன்னா மாமனார்னா நாராயணன் இல்லையா, அது எப்படி தெரிஞ்சதுன்னு பிரம்மா கேட்டார். பாதத்துல சங்க சக்கர முத்திரையெல்லாம் தெரியறதே இது பெருமாள் தான் இருக்கும். மாமனார் நம்ம மாத்துக்கு வந்துட்டு இருக்கார், உங்க அப்பா வந்துட்டு இருக்கார், அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் வேண்டாமான்னு கேட்ட போது தன் கமண்டலத்தில் இருந்த கங்காஜலம் அதால பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி பிரம்மா விட்டார். அப்ப பெருமாளுடைய திருவடிக்கு பிரம்மா திருமஞ்சனம் பண்ணி விட்டது கங்கா ஜலத்தால். அப்போ சிவபெருமான் ஜட்டாமுடி தரித்தவர் தன் சிரஸ்ல கங்கையை தாங்கினார். அந்த கங்கை பெருமாள் திருவடியிலேந்து வந்தது அப்படின்னு பார்த்துட்டோமா. இது அப்படியே ராமாயணத்துக்கு கொண்டாங்க. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜட்டாமுடி தரித்துத்தான் பரதாழ்வான் அயோத்தியாலேந்து கிளம்பி சித்திரக்கூட்டத்துக்கு வரார். அப்ப ராமரை பார்த்துட்டு கேட்கிறார், ராமா நீ மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்ப வேண்டும். அப்ப ராமர், இல்லப்பா 14 வருஷம் நான் முடிச்சுட்டு தான் வருவேன், அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், இப்ப என்னால வர முடியாதுங்கிறார். அப்ப பெருமாளுடைய பாத கமலங்களில் இருக்கக்கூடிய பாதுகைகளை பரதன் தலை ஜட்டையில் சுமந்து கொண்டு செல்கின்றான். அடுத்தா அப்ப நாராயணனுடைய பாதத்திலேந்து வந்த கங்கையை சிவன் தன் ஜட்டையில தாங்கினர். ராமன் என்கின்ற நாராயணனுடைய பாதத்திலேந்து வந்த பாதுகைகளை ஜட்டை தரிச்ச பரதன் தாங்கிறார். அங்க சிவன், இங்க பரதன். அவருக்கும் ஜடை, இவருக்கும் ஜடை. அங்க கங்கை, இங்க பாதுகை. இதெல்லாம் நீங்க சொல்றீங்களோ? இல்ல, ஒரு ஸ்லோகம் இருக்கு பாதுகா சஹஸ்ரத்துல. பாதாம்புஜத்விகலிதாம் பரமஸ்ய பும்சஹ त्वामादरेण विनिवेश्य जटाकलापे अंगीचकार भरतो मणिपादरक्षे கங்காதிரூட சிரசோ கிரிஷஸ்ய காந்திம் அப்படின்னு எடுக்கிறார். அதனால பாதுகை கங்கைக்கு சமமானவள், சிவனுக்கு சமம் பரதன். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பரதன் இல்லையா, சிவபெருமான் ஆடக்கூடிய நாட்டியத்துக்கு என்ன பேரு? பரதநாட்டியம் அப்படிங்கிறது தானே பேரு. இவரும் ஜட தரிச்சுட்டு இருக்கார், அவரும் ஜட தரிச்சுட்டு இருக்கார்.